திருப்பத்தூரில் தீயில் கருகி எலும்புக்கூடு போல கிடந்த இருசக்கர வாகனம். வண்டியை பார்த்து கதறி அழுத குடும்பம். அரசு பள்ளிக்கு முன்பு நடந்த சம்பவத்தால் பரபரப்பு. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி எதிரே உள்ள ஜெயா நகர் சந்தில் இருசக்கர வாகனம் ஒன்று எரிந்த நிலையில் கருகி எலும்புக்கூடு போல கிடந்துள்ளது. பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பத்தூர் சவுந்தரபாண்டியன் பில்டிங்கில் குடியிருப்பவர் செல்லச்சாமி. இவர் பில்டிங் கான்ட்ராக்டராக மேலூரில் வேலை செய்து வருகிறார். இந்த பில்டிங்கில் 10 ஆண்டுகளாக வசித்து வருகின்றனர். இந்நிலையில் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை என்பதால் திருப்பத்தூரில் உள்ள அவரது இல்லத்திற்கு வந்து செல்வது வழக்கம். அதேபோன்று நேற்று மாலை பணி முடிந்து தனது இருசக்கர வாகனத்தில் இரவு வீட்டிற்கு வந்து தங்கியுள்ளார். இரவு 12 மணி அளவில் தனது வாகனத்தை பூட்டிவிட்டு தூங்கச் சென்றுள்ளார். பின்பு காலை தனது பேத்தியை அழைத்துக் கொண்டு கடைவீதிக்கு செல்வதற்காக கீழே வந்து இறங்கி பார்த்தபொழுது வீட்டின் அருகில் இருந்த தனது இருசக்கர வாகனம் காணாமல் போனதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த செல்லச்சாமி பின்பு அங்கும் இங்குமாக தனது இருசக்கர வாகனம் குறித்து குடும்பத்துடன் தேடிக் கொண்டிருந்தார். அப்பொழுது அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி எதிரே ஜெயா நகரில் ஒரு இருசக்கர வாகனம் தீப்பிடித்து எரிந்து கருகிய நிலையில் கிடப்பதாக அவ்வழியாக சென்ற நபர்கள் வார்டு கவுன்சிலர் ஜிம் கண்ணனுக்கு தகவல் தெரிவித்தனர். தகவலை அடுத்து உடனடியாக அவர் செல்லச்சாமிக்கு தகவல் தெரிவித்துள்ளார். அதோடு திருப்பத்தூர் நகர் போலீசாருக்கும் தகவல் தெரிவித்தார். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த செல்லச்சாமி மற்றும் அவரது மனைவி, மகள்கள் அங்கு சென்று பார்த்தபொழுது அது அவர்களது வாகனம் என தெரியவந்தது. இதனையடுத்து வாகனத்தை பார்த்து கதறி அழுதனர். சம்பவ இடத்திற்கு வந்த காவல் ஆய்வாளர் பிராவின் டெய்னி, சார்பு ஆய்வாளர் ஹரிகிருஷ்ணன் ஆகியோர் எரிந்த நிலையில் கிடந்த வாகனத்தை கைப்பற்றி விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். இருசக்கர வாகனத்தை எரித்து அச்சுறுத்தி சென்ற சம்பவம் முன் விரோதம் காரணமாக நடைபெற்றதா அல்லது வேறு ஏதும் காரணமா என பல்வேறு கோணங்களில் திருப்பத்தூர் நகர் போலீசார் விசாரணையை தொடங்கியுள்ளனர்.